காலை வணக்கம். மனிதனின் வாழ்க்கை பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள். இதனிடையே எத்தனையோ மாற்றங்கள் தோன்றுகின்றன. பிறந்தோம், வளர்ந்தோம், உழைத்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இந்த மனித வாழ்க்கை ஒரு சக்கரம் போல சுழலுகிறது. ஒரே பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை சக்கரம் திடீரென்று மாற்றங்களை சந்திக்க நேரிடும் போது தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை நீக்கி மனப்பக்குவத்தோடு மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு திறமையாக வாழ்க்கை சக்கரத்தை தடம் புரளாமல் ஓட்டும் மனிதன் வாழ்க்கையை செம்மையாக புரிந்து கொண்டு வாழ்கிறான் என்று சொல்லலாம். வாழ்க்கையை காலத்தோடு ஒப்பிடும்போது வாழ்க்கை அவ்வளவு முக்கியமானதாக தோன்றவில்லை. எத்தனையோ காலங்கள் ஓடிவிட்டன, இன்னும் எத்தனையோ காலங்கள் ஓட வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள காலத்தில் இந்த மனிதனின் வாழ்க்கை எத்தனை வகையில் மாறுபடுகின்றன. மனிதன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு அனுபவத்தை பெறுகின்றான். இந்த அனுபவம் அவனுக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்து விடுகிறது. இந்த இரண்டு கால சக்கரங்களுக்கிடையே மனிதன் அகம்பாவம், கோபம், கெட்ட அதிர்வலைகள் போன்ற குணங்களுக்கு அடிமையாகிறான். அகம்பாவம் மனிதனின் சுயரூபத்தை அழித்து அவனை தனிமையாக்குகிறது. தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் என்றும் வாழ்ந்ததில்லை என்ற பாடலின் வரிகள் இன்றும் நினைவுக்கு வருகின்றன. அகம்பாவத்தால் மனிதன் மகிழ்ச்சியை தொலைக்கிறான். வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களில் இனியதாகவும் இருக்கிறது, கெட்டதாகவும் நடக்கிறது. இரண்டையும் மனிதன் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை சாதாரணமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை அவ்வளவு சுவையாக தோன்றாது. அவ்வப்போது பிரச்சனைகளும் தோன்றினால்தான் வாழ்க்கையில் அதனை சமாளிக்கும் தன்மையும் மனிதனுக்குள்ளே பிறக்கும். நேற்று என்ன நடந்தது என்ற கால நினைவுகளிலும் நாளை என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்புகளிலும் மனிதன் பெரும்பான்மையான நேரங்கள் வீணாக கற்பனையே செலவிட்டு நிகழ்கால வாழ்க்கையை மறந்து விடுகிறான். கடந்த கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நம்மை செயல்பட விடாமல் முடக்கி போட்டு விடுகிறது. வருங்கால வாழ்க்கையை பற்றிய மனிதனின் அதிகமான சிந்தனை வாழ்க்கையை ஒரு போராட்டமாக்கி விடுகிறது. நிகழ்கால வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தொலைத்து இந்த வாழ்க்கையை ஒரு சுமையாகவே சுமக்க துவங்கி விடுகிறான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியை சொல்லி கேட்டிருப்போம். மனிதனின் மனம் தெளிவாக இருந்தால் அதனுடைய மகிழ்வுகள் முகத்தில் தோன்றும். மனம் நொந்து போயிருந்தால் முகம் வாடி வதங்கி தோன்றும். ஒரு மனிதனின் மகிழ்ச்சி அவனை சார்ந்திருப்பவர்களையும் மகிழ்ச்சி அளிப்பதுடன் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்கிறது. இது தெரியாமல் மனிதன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் கொண்டு முகத்தை சுருக்கி மனதை கனமாக்கி தனிமையை தேடுகிறான். உடன் இருப்பவர்களையும் கவலை கடலில் ஆழ்த்தி விடுகிறான். மனிதனின் மனம் வாழ்க்கை போராட்டத்தால் உளைச்சல் அடைந்தால் அமைதியை தேடி அலைகிறது. இந்த அமைதியை தியானம் தருகிறது. கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உடல் நலம், அமைதி, அச்சமின்மை போன்றவை மாறும். ஊக்கமில்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையின் மீது மனிதன் நாட்டம் கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு பொழுதையும் மகிழ்ச்சியாக கழிப்பவன் தன்னுடன் சுற்றுச்சூழலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறான். மற்றவர் செயலை மனதார பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவரின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த சின்ன மாற்றம் மற்றவர்களின் அன்பையும் பாசத்தையும் அவனுக்கு பெற்றுக் கொடுக்கிறது. மனிதன் முதலில் தேவையற்ற நிகழ்வுகள், வீண் வம்பை வளர்க்கும் நிகழ்வுகள் போன்றவற்றை தவிர்க்க பழக வேண்டும். நம்மை விட அதிகமான கருத்துக்கள் தெரிந்தவராயிருந்தால் அவர் நம்மை விட எளிமையானவராகவோ அல்லது வயது குறைவானவராகவோ இருந்தாலும் கூட அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். இதுபோல் நமக்கு தெரிந்த கருத்துக்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தோடு தோன்றும் மாற்றங்களை மனிதன் மனப்பக்குவத்தோடு மனம் திறந்து ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். ஒரே மாதிரியான வாழ்க்கையினால் மனிதன் அவ்வப்போது சலிப்படைகிறான். இதனால் அப்போது மனிதன் அதற்கேற்ற மாற்றங்களை உருவாக்கி கொள்வதுடன் வாழ்க்கையில் வரும் எந்த மாற்றங்களையும் வரவேற்க பழகிக்கொள்ள வேண்டும். மாற்றம்தான் ஏமாற்றத்தை தவிர்க்கும். இந்த மனித வாழ்க்கையில் சுமையில்லாமல் சுகமாய் வாழத் தோன்றும். நன்றி.